இதுல வந்து விஜய் ஆண்டனி வந்து சைடு ரோல் தான் இருக்காங்க, மெயின் கேரக்டர் கிடையாது. இதுல வந்து ஒரு மெயினா போலீஸ் ஹெட் அந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கும். மோஸ்ட்லி விஜய் ஆண்டனி படத்துல வந்து இந்த ஏதாவது ஒரு சாங், ஒரு இந்த மாதிரி சாங், ஐட்டம் சாங் அந்த மாதிரிலாம் வரும். பட் இந்த படத்துல சாங்னு எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு சாங் வந்தாலும் சும்மா லைட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஃபேமிலி எல்லாம் வந்து பார்க்கலாம். ஓரளவு போர் அடிக்காம இருக்கும், ஏதோ ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம் அந்த படத்தை, அவ்வளவுதான். வேற என்ன, அதுல வந்து இந்த பவி டீச்சர்னு அந்த யூடியூப் வெப் சீரிஸ்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, ஹீரோயின் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த படத்துல வந்து இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு அவேர்னஸ் மூவியா தான் இருக்கும். மோஸ்ட்லி அதை வந்து பார்க்கலாம். இந்த படத்துல சாங்கே இல்லையா, அதான் சொல்லல, விஜய் ஆண்டனி மூவில எப்போதுமே ஏதாவது ஒரு ஐட்டம் சாங் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல சாங்ன்ற அதுவே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிரைம் ஸ்டோரி பத்தி தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அப்போ ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 6 கொடுக்கலாம், அவ்வளோதான். நியூ கான்செப்ட், கதை சொல்லக்கூடாது, எல்லாரும் வந்து பார்க்கணுன்றது ஒரு விஷயம். நல்லா தான் இருக்கு படம், சூப்பரா இருக்கு. மியூசிக் அதிகமாக பாட்டே கிடையாது. நான் படத்தில் பாட்டே எல்லாமே இவ்வளோ சுவாரஸ்யமாக போயிருக்குன்னா ஓகே, எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. பட் ஒரு சில பேர் இந்த ஸ்பிரிச்சுவல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க தெரியுமா, இந்த ஆன்மீகம் சக்தி, அவங்களாம் அந்த படத்தை கண்டிப்பாக ஹேட் பண்ணுவாங்க. பட் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போர் அடிக்கிற மாதிரி சில போர் அடிக்கிற மாதிரி தெரியலண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனாங்க. பட் ஏன் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 20 மினிட்ஸில் காமிச்சிட்டாங்க. நல்ல ஒரு கான்செப்ட். ஆக்சுவலாக ராட்சசனை கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசுறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் ராட்சசன்லாம் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. பிகாஸ் அது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். இது பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அது உண்மைதானா. ஏன்னா ஒரு சயின்ஸை யூஸ் பண்ணி தான், அந்த ஒரு மெடிக்கல் ட்ரக்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அந்த நிறைய கொலை கில் அதை சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் வந்து அதை வச்சு தான் மூவ் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் இஸ் குட், டைரக்ஷன் இஸ் குட். ஆனால் கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வசனம் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி. இப்போ ஸ்டார்டிங் டைரக்டராக இருக்கலாம், ஓப்பனிங் டைரக்டர்ல அதை கம்மர் சொல்லுவாங்க, நியூ கம்மராக இருக்கலாம். அதனால அவருக்கு தெரியல. இன்னும் அவர் போக போக அந்த டைரக்டர் கண்டிப்பாக நல்ல படம், இதுவும் நல்ல படம் தான். இன்னும் அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் வேற மாதிரி பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் ஆண்டனி ஆக்டிங் வந்து எப்பயுமே அவர் பார்த்தோம், அவர் செம்மையா அடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து இல்லைண்ணா, அவர் ஒரு நேச்சுரல் ஆக்டர் தான் அவரு. இப்போ நம்ம விஜய் சேதுபதி சாரை சொல்ற மாதிரி அவர் நேச்சுரல் ஆக்டர் தான். அவரோட பெஸ்ட்டை அவர் கொடுத்துட்டாரு. பட் அவருக்கு ஈக்குவலா நிறைய ரோல் இருக்கு. ஐ மீன் அவருக்கு ஈக்குவலா வேற ஒரு கேரக்டருக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு படம் சூப்பரா இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமா வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு மூவி, பெருமையான ஒரு மூவி அந்த டைரக்டருக்கு. அது இல்லாதவங்க தான் கொஞ்சம் ஹேட் பண்ணுவாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த கான்செப்டுக்கு ஏற்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கலர் யூஸ் பண்ணி தான் அந்த படத்தையே பண்ணியிருக்காங்க. பட் அதை லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல தான் அதை கனெக்ட் பண்ணாங்க. ஏன் அந்த இதுவாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கனெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கனெக்ஷன் வந்து ஒரு பயங்கரமா இருந்துச்சு. அதால வேற எந்த ஒரு மூவி கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. இது ஒரு தனிப்பட்ட மூவி. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். நல்லா தான் புதுசாக சொல்லியிருக்காங்க. இப்போ ரேசிசம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். எந்த விஷயம் வந்து நான் பார்த்து ரொம்ப எனக்கு புதுசாக இருந்துச்சுன்ற மாதிரி ஏதாச்சும் அதாவது அந்த ரேசிசம் பற்றி சொல்லிடுறேங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் நான் பார்த்ததில்ல. இது எனக்கு பார்த்துட்டு நல்லா பிடிச்சிருக்கு. படம் நல்லா சீரியஸ் வேகமாக போதாலும் போர் அடிக்கிற மாதிரியான. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போகுது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் அதோட நல்லா தான் இருக்கு. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் இருக்காங்களா? ஹீரோயின்லாம் இல்லை. அந்த படத்தோட டேரக்டர் தான் ஆக்சுவலாக எடிட்டரோட டேரக்டராக இருக்காரு. அவர் எப்படி பண்ணியிருக்காரு படம்? படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. குறை சொல்கிற மாதிரி ஏதாச்சும் இல்லை. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. விஜய் சார் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் ப்ரோ. படம் ஓகே, பார்க்கலாம். படம் நல்லா தான் பிரதர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஓவராலாம் போல அப்படியே கொஞ்சம் சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறமே கொஞ்சம் நல்லா சூப்பர் ஆயிடுச்சு, நல்லா விறுவிறுப்பா போயிடுச்சு. அது நல்ல கான்செப்ட் தான், நல்லா தான் இருந்தது படம். அவர் இது புது, அதாவது நாங்கள் புதுசாக பார்க்குற ஃபேஸு நல்லா தான் இருந்துச்சு. என்ன இப்போ ஒரு பிரபலமான கேரக்டர் மாதிரி
மாதிரி தெரியலையே, படம் ஓடுமா இல்லையான்னு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்கு, ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மியூசிக்கா? அது வந்து நம்ம தனியாக அந்த மியூசிக்ன்ற மாதிரி பார்க்க மாட்டோம். அந்த படத்தோட விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்லேயே மியூசிக் வந்துருது, அதனால அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கான்செப்ட்லாம் புதுசாக பண்ணியிருந்தாங்க, எப்படி போல இருக்கு? கான்செப்ட் வந்து ஃபேமிலி கான்செப்ட் தான், ஒரு இந்த குடும்பஸ்தான் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட லைஃப், அதுலேருந்து அவர் எப்படி டேக்கிள் பண்ணி வெளியே வராருன்ட்டு நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியாக இது என்ஜாய் பண்ணுற படம் இல்லை, அது அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி. மியூசிக்லாம் டேரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு கம்பேக்காக இருக்கும் அந்த ஹீரோ. பரவாயில்ல, ஏதோ சொல்லலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம். மியூசிக் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்குறது ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படம் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. போர்லாம் அடிக்கல, டைம் கொஞ்சம் டக்குன்னு போயிடுச்சு. 2வது தான் படம், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு டைம் பாஸ் நல்லா ஆகும். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓகே தான். படத்தில் காமெடின்றது காமெடிலாம் பெட்டர் நல்லா தான் இருந்துச்சு. ஒர்க்காக தான் ஆச்சு. டைரக்ஷன்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வச்சுருக்கலாம், பட் நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், டைம் பாஸ் நல்லா ஆகும். படம் நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். மெய்யாக மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, நல்ல சப்ஜெக்ட், நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல சிறப்பாக இருக்கு பண்ணிருக்காப்புல. நல்லா இருக்கு, ஃபேமிலி தான் பார்க்கணும். நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. போர் அடிக்கல, போர் அடிக்கல, நல்லா இருக்கு. பார்க்கலாம். விஜயாண்டி புதுசாக சொல்லியிருக்காங்க, அதான் புதுசாக சொல்லியிருக்காங்க. அது வரை கருப்பாக இருக்க பொண்ணு இருக்கிறதால குழப்பம். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா இருக்கு. கம்பேக், ஹீரோ கம்பேக் இல்லை, விஜயாண்டி தான் நடிப்பு. கூட சைடு ஆட்டு பரவாயில்ல, நல்லா இருக்கு. இல்லை படம் வந்து ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு, அப்படி இப்படிலாம் போர்ல அடிக்கல, இன்னும் சாரம் போயிட்டு.